வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அரிசி மாவு இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அரிசி மாவு இனிப்பு குழி பணியாரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வறுத்த மாவு தான். அப்புறமா அதே 1 கப் அளவுக்கு வெல்லம், அதே அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா மீடியம் சைஸ் வாழைப்பழத்தில் 3, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 10-12 ஏலக்காய், கொஞ்சம் நெய். இப்போது ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பையும் ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. துண்டு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துடலாம். மேக்ஸிமம் இதை சின்ன சின்ன துண்டாக உள்ளே சேர்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கரைகிறதுக்கு டைம் ஆகும். பாகு கம்பி பதத்துக்கு வந்துடும். அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பாகு கம்பி பதம் வந்துருச்சுன்னா நமக்கு பணியாரம் கட்டி ஆயிரும். இந்த அரிசி மாவில் துருவி வச்சுருக்கிற தேங்காய், பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாகு உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம பாகு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டோம். ஆனாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நான் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நம்ம இட்லி மாவு கலக்கிறத விட கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது இந்த மாதிரி வரணும். இனி நாம் குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இனி இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பணியார குழி மட்டம் வர்றது வரைக்கும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும்போது தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உடனே நமக்கு பணியாரம் கருகிரும்.
பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் மாவு சேர்த்துட்டோம். நமக்கு மேலே மாவு இருக்கிறது கொஞ்சம் வெந்து நமக்கு கட்டியாகும். அந்த டைமில் நாம் பணியாரத்தை மாற்றி போடணும். நம்ம மேலே இருக்கிற நெய்யும் கொஞ்சம் வத்தின மாதிரி வரும். பாருங்கள், இப்போ நெய்யெல்லாம் குறைஞ்சிருக்கு. மேலே இருந்த நெய்யெல்லாம் குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா? இப்போ அடியில் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி மெதுவாக எல்லாத்தையுமே மாற்றி போட்டுருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக மெதுவாக மாற்றி போடுங்க. பாருங்கள், மாற்றி போட்டுட்டு தீயை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பணியாரம் மாவு ஊற்றுனதுலேருந்து ஃபுல் டைம் தீயை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மாவு இந்த மாதிரி ஊற்றி நம்ம பணியாரத்தை எடுக்கலாம். மாவு ஊற்றும் போது எப்பயுமே அந்த குழிக்கு மட்டமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம மாவு ஊற்றின உடனே நெய் மேலே நிறைய நிற்கும். அப்புறமா இது நல்லா வெந்த பிறகு அந்த நெய்யெல்லாம் அப்படி வத்தின மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பணியாரத்தை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பணியாரத்தில் மாவு அதிகமாக தண்ணியில் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அடிப்பக்கத்தில் வந்து மாற்றி போடும்போது நல்லா பொவி வராது. நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னா தான் பணியாரம் 2 பக்கமும் நல்லா நமக்கு பொவி நல்லா உருண்டு வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் அரிசி மாவு புட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மாவு இருந்தால் கூட நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும். இங்கே வாழைப்பழமும் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.